லோகேஷ் நெல்சன் செய்வது சரியா? அதீத வன்முறையும் தாக்கமும். அண்மையில் திரையரங்குகளில் வெளியான கூலி திரைப்படம் வசூல் சாதனைகளுக்காக மட்டுமின்றி அதிர்ச்சியூட்டும் வன்முறை காட்சிகளுக்காகவும் பேசப்படுகிறது. ஒரு காலத்தில் திகில் திரைப்படங்களில் இடம்பெற்ற கொடூர கொலைகள் இன்றைய திரைப்படங்களின் தெரு சண்டை காட்சிகளில் கூட மிக இயல்பான அம்சங்களைப் போல முன்வைக்கப்படுகின்றன. இத்தகைய அத்துமீறல்களின் உச்சமாக கூலி திரைப்படம் அமைந்திருக்கிறது. படைப்பு திறன் வெளிப்பாடு என்று இதை சாதாரணமாக கடந்து போய்விட முடியாது. சமூகத்தில் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும் போக்கு இது. திரைப்படம் என்பது இயல்பு வாழ்க்கையை அப்படியே பதிவு செய்யக்கூடிய ஊடகம் அல்ல என்பதும், சுவாரஸ்யத்துக்காக இயல்பை மீறிய சித்தரிப்புகள் சேர்க்கப்படுவது கலையம்சத்தின் பொழுதுபோக்கின் ஒரு பகுதி என்பதும் நாம் நன்கு அறிந்தவைதான். படைப்பாக்கத்துக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதும் ஏற்க முடியாதது. ஆனால் தனது படைப்பின் மூலம் சமூகத்துடன் ஊடாடும் ஒரு கலைஞருக்கு குறைந்தபட்ச பொறுப்பு உணர்வு அவசியம். இதை இன்றைய திரைக்கலைஞர்களில் பலர் மிகவும் அலட்சியத்துடன் புறந்தள்ளுகிறார்கள். நாயக பிம்பத்துக்கு வலு சேர்க்கவும் திரைக்கதையின் தர்க்க பிழைகள் குறித்து பார்வையாளர்களின் மனதில் எழும் கேள்விகளை மழுங்கடிக்கும் வகையிலும் மிக கோரமான வன்முறை காட்சிகளை தங்கள் படங்களில் இவர்கள் சேர்க்கிறார்கள். குற்ற பின்னணி கொண்டவர்களையே தனது படங்களில் முதன்மை பாத்திரங்களாக முன்வைக்கும் லோகேஷ் கனகராஜ் அண்மை காலமாக இதன் உச்சத்தை தொட்டிருக்கிறார். லோகேஷ் கனகராஜின் கூலி படத்தின் கதையையும் காட்சிகளையும் ஒருவரிடம் விவரிக்கும் போது அந்த நபரால் வாய்விட்டு சிரிக்காமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு எள்ளி நகையாடும் வகையிலான மோசமான எழுத்தாக்கத்தை கொண்டது. ஆனால் அந்த பலவீனத்தை மறைக்க லோகேஷ் கையாண்டிருக்கும் ஆயுதங்கள் தான். கொலைக்கு அஞ்சாத கூலிப்படையினரை பயன்படுத்த தயங்கும் கொக்கி, சுத்தியில் போன்ற பயன்பாட்டு கருவிகள் இந்த படத்தில் கொலை கருவிகளாக பிரயோகிக்கப்படுகின்றன. ஒரு காட்சியில் அமைதியாக இருக்கும் நாயகன் ரஜினி தன்னை மிரட்டும் அடியால் ஒருவரை கதிகலங்க வைக்க ஆடும் ருத்ர தாண்டவம், கொடூர கொலை காட்சிகளுக்காக இன்று வரை பேசப்படும் பல ஹாலிவுட் ஹாரர் படங்களின் காட்சிகளையே பின்னுக்கு தள்ளக்கூடியது. சாமானியரை போல தோற்றமளித்து எதிர்பாராத தருணத்தில் விஸ்வரூபம் எடுக்கும் கதாபாத்திரங்கள் இன்றைய திரைப்படங்களில் அதிகம் காண கிடைக்கின்றன. கிளீஷே ஆன இத்தகைய காட்சிகளை கூச்சமே இல்லாமல் பெரும் பொருட்செலவில் காட்சிகளாக படைக்கின்றனர் இன்றைய இயக்குநர்கள் பலர். தங்கள் பிரத்யேக முத்திரைகள் என சில அம்சங்களை வலிந்து திணிப்பதை இந்த இயக்குநர்கள் தொடர்ந்து மேற்கொள்கிறார்கள். தர்க்க ரீதியில் மிகவும் பலவீனமான காட்சி அமைப்புகளை வைத்துவிட்டு அது தொடர்பாக திரைப்பட சட்டகத்துக்கு வெளியில் ஊடக பேட்டிகளில் அந்த காட்சிகளின் பின்னணியில் கருதுகோள்கள் இருப்பது போல் ஊதி பெருக்குகிறார்கள். ஆனால் அந்த படைப்பில் செய்நேர்த்தியும் திரைக்கதை நம்பகத்தன்மையும் இல்லாமல் வெறும் வன்முறையே பிரதானமாக முன்வைக்கப்படும் போது அதை கடுமையாக கண்டிப்பதும் புறக்கணிப்பதும் ஒரு சமூகத்தின் அடிப்படை கடமை. ஒரு பெருங்கூட்டம் எந்த கேள்வியும் இல்லாமல் ஒற்றை கதாபாத்திரத்தின் வார்த்தைகளை கேட்டு வன்முறையில் ஈடுபடுவதைப் போலவும், முதன்மை கதாபாத்திரங்கள் மேற்கொள்ளும் வன்முறைக்கு இலக்காவது போலவும் தொடர்ந்து முன்வைக்கப்படும் காட்சி அமைப்புகள் ஆபத்தம் என்பதை தாண்டி மிகவும் ஆபத்தானவையும் கூட. போதைப் பொருள் கடத்தல்காரர்கள், விற்பனையாளர்களை எதிர்மறையாக சித்தரிக்காமல் அவர்களின் பராக்கிரமத்தின் புகழ்பாடும் வகையிலான காட்சிகளை தொடர்ந்து முன்வைப்பது மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருள் பழக்கம் அதிகரித்து வரும் இன்றைய காலகட்டத்தில் கலைஞர்கள் பொறுப்பற்று நடந்து கொள்வதையே உணர்த்துகிறது. லியோ படத்தில் வன்முறையை தூண்டும் காட்சிகளை வைத்ததற்காக இயக்குனர் லோகேஷ் கனகராஜுக்கு உளவியல் பரிசோதனை செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு வழக்கு தொடரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித்குமார் நடித்த குட் பேட் அக்லி படத்தில் தொழில்முறை எதிரிகளை ஒன்றாக நிற்க வைத்து அடித்து நொறுக்குவது, வரிசையில் அமர வைத்து சுட்டு தள்ளுவது என்று சித்தரிக்கப்பட்ட காட்சிகளை பார்க்கும்போது தர்க்கம் என்பதை எல்லாம் தாண்டி இத்தகைய படைப்பாளிகள் பார்வையாளர்களை எந்த அளவுக்கு மலினமாக கருதுகின்றனர் என்னும் கேள்வி எழுகிறது. வணிக வெற்றியின் பொருட்டு தொடர்ந்து வாய்ப்புகளை பெற்று வரும் நெல்சன் திலீப்புக்கு மாபெரும் கடுமையாக விமர்சிக்கப்பட வேண்டியவர். தன்னையும் தனது குடும்பத்தினரையும் தற்காத்து கொள்ள யாரை வேண்டுமானாலும் பலி கொடுக்கின்ற, அதற்காக எந்த வகையிலும் குற்ற உணர்வே கொள்ளாத நாயகியை கோலமாவு கோகிலா படத்தில் முன்வைத்த நெல்சன் அடுத்தடுத்த படங்களில் இரத்த கலரியின் சதவீதத்தை அதிகரித்தார். நடிகர் விஜய் நடித்த பீஸ்ட் படத்தில் வெட்டப்பட்ட தலை கட்டிடத்துக்கு வெளியே தெரித்து விழும் காட்சியை மக்கள் குடும்பத்துடன் கண்டுகளித்தனர். உச்ச நட்சத்திரமாக குழந்தைகள் மத்தியிலும் இன்று வரை புகழுடன் திகழும் ரஜினிகாந்த் நெல்சன் இயக்கிய ஜெயிலர் படத்தில் ஒருவரின் தலையை வெட்டும் காட்சி சந்தை மதிப்பை தக்க வைத்துக் கொள்ள ஒரு மூத்த நடிகர் எந்த மோசமான எல்லைக்கும் செல்வார் என்பதற்கு உதாரணம். அப்போதே இப்படியான காட்சி அமைப்புகளுக்கு எதிராக
கண்டனங்கள் எழுந்தாலும் அவற்றுக்கு இத்தகைய இயக்குனர்கள் முகம் கொடுக்க முன்வரவில்லை. வன்முறை காட்சிகள் தங்கள் பிரத்யேக பாணி என்று வாதிடும் இயக்குனர்கள் தங்கள் படைப்புகளுக்கு வணிக வெற்றியை தாண்டி சமூகத்தில் அங்கீகாரத்தையும் கோரி நிற்பது வேடிக்கை. ஹாலிவுட் திரைப்படங்களில் சித்தரிக்கப்படும் வன்முறை காட்சிகள் அமெரிக்காவில் துப்பாக்கி கலாச்சாரத்தை வளர்த்தெடுப்பதாக கடுமையாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஹாலிவுட் படங்களின் வன்முறை அம்சங்களை நகலெடுக்கும் நமது கலைஞர்கள் அத்தகைய படங்கள் குறித்து அங்குள்ள முன்னணி ஊடகங்களில் வெளியாகும் விமர்சனங்களையும் கவனிப்பது நல்லது. நடைமுறையில் சாதாரணமாக தாக்கினால் ஒருவரை அறைந்தால் 1 வருட சிறை தண்டனை வரை கிடைக்க சாத்தியம் உண்டு. திரையில் சித்தரிக்கப்படுவது எல்லாமே கற்பனைதான் என்று யாராவது உத்தரவாதம் தர முடியுமா என்ன? இன்றைய OTT யுகத்தில் பல்வேறு மொழி திரைப்படங்களை தொடர்களை பார்க்கும் திரை ரசிகர்கள் ரசனை மேம்பாட்டில் அடுத்த கட்டத்தை எட்டிவிட்டனர். இந்தியாவில் தயாராகும் பல வலைத்தொடர்களில் திரைக்கதை நேர்த்தியும் காட்சி உருவாக்கத்தில் நம்பகத்தன்மையும் காண கிடைக்கின்றன. ஆனால் தொழில்நுட்ப மேம்பாட்டை கை கொண்டு விட்ட நமது திரைக்கலைஞர்கள் ஓரளவுக்கு தான் நம்பகத்தன்மை கொண்டதாக திரைக்கதையை உருவாக்குவதில் கவனம் செலுத்துவதில்லை. மாறாக ரத்தம் தெறிக்க தெறிக்க படம் எடுப்பதையே முதன்மை நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள். கூலி திரைப்படத்துக்கு வயது வந்தோர் மட்டும் பார்க்கக்கூடிய வகையில் சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருப்பது ஒரு வகையில் ஆறுதல் அளிக்கிறது. ஆனால் OTT மூலம் வெளியாகும் போது இத்தகைய படங்கள் குழந்தைகளிடம் சென்று சேராமல் தவிர்க்கப்படுமா என்பது கேள்விக்குறி. தொலைக்காட்சிகளில் இந்த படங்கள் ஒளிபரப்பாகும் போது இத்தகைய காட்சிகள் நீக்கப்பட்டாலும் கதையின் தொடர்ச்சியே அடிபட்டு போய்விடும். அந்த அளவுக்கு கதைக்கு பதிலாக அடிப்படை கச்சா பொருளாக வன்முறையே இன்றைய பல திரைப்படங்களில் இடம்பெற்றிருக்கிறது. இதனால் வன்முறை என்பது நார்மலைசேஷன் செய்யப்படுகிறது. மனித மனங்கள் செயற்கையாக மரத்து பூக்க வைக்கப்படுகின்றன. அதீத வன்முறை காட்சிகளை தவிர்த்திருக்கலாம் என்று சுட்டிக்காட்டுவதை தாண்டி ஊடக விமர்சனங்களும் இத்தகைய இயக்குனர்களிடம் காத்திரமான கேள்விகளை முன்வைப்பதில்லை. ஆபத்தான இத்தகைய போக்குக்கு முடிவு கட்ட திரையுலகில் சமூக பொறுப்புடன் இயங்கும் கலைஞர்கள் முன்வர வேண்டும். தங்கள் ரசனையை மலினப்படுத்தும் கலைஞர்களை பார்வையாளர்கள் புறக்கணிக்க தொடங்கினால் மாற்றம் நிகழலாம்.